guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மீஷோலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு நம்ம இப்போ பிரித்து பார்த்துடலாம். இதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது எதுக்குன்னா நம்ம எசன்ஸ்லாம் ஜூஸில் ஊற்றுறதுக்காக நம்ம இது வாங்கியிருக்கோம். மொத்தம் இதில் 2 பீஸ் இருக்குது. நம்ம எசன்ஸ்லாம் தேவைன்னா அது தேவையான அளவுக்கு இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் வெயிட் அதில் தான் இருக்குது. இது வந்து 2 சைடுமே வந்துட்டு இந்த கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கம்மி எம்எல் வேணும்னா நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்றப்ப நம்ம இதில் ஊற்றி போட்டுக்கலாம். இது குட்டி டம்ளர் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நார்மல் சைஸ் டம்ளர் மாதிரி வச்சு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. இதான் செகண்ட் ப்ராடக்ட் என்னன்னு நம்ம பிரித்து பார்த்துடலாம். இதான் செகண்ட் ப்ராடக்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 இதில் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம ஜூஸ் வந்துட்டு இப்படி எடுத்து ஊற்றுறதுக்காக நம்ம இப்படி வாங்கியிருக்கோம். ஒரு சின்ன சைஸும் ஒரு பெரிய சைஸ் வாங்கியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹோல்டர் வந்து எல்லோ கலரில் பிளாஸ்டிக்கில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி இந்த கப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ரெண்டுமே நம்ம ஜூஸ் ஈஸியாக இதில் வந்துட்டு கால்குலேட் பண்ணி ஊற்றிக்கலாம். டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஜூஸ் ஊற்றுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. தான் தேர்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பிரித்து பார்த்துடலாம். இதான் தேர்ட் ப்ராடக்ட். இது வந்து நம்ம காம்போ ஆஃபரில் வாங்கியிருக்கோம். ஒரு லெமன் ஸ்குவீசரும் இப்படி இடிக்கிற உரல் ஒன்று வாங்கியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்துட்டு அலுமினியத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த ஸ்டிக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஸ்குவீசர் வந்துட்டு ஒரு நார்மல் ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீலில் தான் ஃபுல்லாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் வெயிட்டாக நல்லாவே இருக்குது. எனக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தபிள் தான் இது ரெண்டுமே. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு நம்ம பிரித்து பார்த்துடலாம். இதான் தேர்ட் ப்ராடக்ட். இது நம்ம எதுக்கு வாங்கியிருக்கோம்னா ஜூஸ் போடுறதுக்கு அந்த சேமியாலாம் எடுத்து போடுறதுக்காக நம்ம இது வாங்கியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கரண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. இந்த ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கு. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு நம்ம இப்போ பிரித்து பார்த்துடலாம். இதான் அடுத்த ப்ராடக்ட். நம்ம ஜூஸ் கிளாஸ் தான் வாங்கியிருக்கோம். ஒரு நார்மலான ஜூஸ் கிளாஸ் தான் வாங்கியிருக்கோம். ப்ளைனாக இருக்குது. எந்த மாடலும் போடாமல். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கிளாஸ் மாதிரியே இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. மொத்தம் இதில் வந்துட்டு 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டேமேஜும் எதுவுமே இல்லை. மற்ற கிளாஸில் பார்த்தாச்சு.
இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ப்ராடக்ட் என்ன வாங்கியிருக்கோம்னா நம்ம வால்பேப்பர் தான் வாங்கியிருக்கோம். வால்பேப்பர் தான் வாங்கியிருக்கோம். நான் இதை ஒட்டுறதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். இது வந்துட்டு ப்ளூ கலரில் மாடல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம உதயா கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.